வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனல் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் டெசிஷன் டு லீவ். இது 2022 வெளிவந்த ஒரு சவுத் கொரியன் மூவி. இது ஒரு ரொமான்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு பார்க் சான் வூக். அண்ட் இவர் 2003 வெளிவந்த ஒரு ஃபேமஸான படம் ஓல்ட் பாய், அந்த படத்தை டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஜாங் ஹேஜூன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவர் பூசன் அப்படிங்கிற சிட்டியில் டிடெக்டிவாக இருக்கார். அண்ட் இவரோட ஒய்ஃப் ஜோஆன். இவங்க ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஒரு மேனேஜராக இருக்காங்க. இவங்க ஈப்போ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்களை வாரத்தில் ஒரு வாட்டி மட்டும் விசிட் பண்ணுறாரு. அண்ட் இவர் ஷூவான் அப்படிங்கிறவர் இவரோட பார்ட்னர். இவங்க ஷூவானுக்கும் ஹேஜூனுக்கும் ஒரு கேஸ், ஒரு ஸ்ட்ரேஞ்சான டெத் வருது இன்வெஸ்டிகேஷனுக்காக. அப்படி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண பார்க்குற போகிற இவர் அதாவது இறந்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிடோசு ஒரு ரிட்டையர்டு இமிக்ரேஷன் ஆஃபீஸர். இவர் ஒரு மவுண்டைன், அதாவது ஒரு மலைக்கு கீழே இறந்து கிடப்பார். அவர் கொன்னது யார், அது ஒரு மர்டரா இல்லை சூசைடா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போகிறாரு இவர். இப்படி அந்த படம் ஆரம்பிக்கும். அப்படி அவங்க கிடோசு இறந்து போன அந்த கிடோசுவோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியோரே ஒரு கிடோசுக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இவங்க ஒரு ரொம்ப யங்கான ஒரு உமன். ஸோ இவங்க கிட்ட இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயத்த சொல்ல போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க ஒன்றும் பெருசாக எந்த எமோஷன்ஸும் காட்டுறதில்ல. அதுக்கப்புறமா அவங்கள இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டு ஹேஜூன் ஷியோரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. பல தடவை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற இடத்துல ஒரு டைமும் பல விஷயம் தெரிய வருது. அவங்க உடம்புல பல தழும்புகளாக இருக்குது, அப்புறம் காயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க கையில் டேட்டூ இருக்குது, அவங்களோட இனிஷியல் இருக்குது, ஒரு ஹஸ்பண்டோட இனிஷியல் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாட்டியும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ஷியோரை ரொம்பவே பிடிச்சி போகுது. அவங்க மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாரு ஹேஜூன். அதுக்கப்புறமா பல விஷயங்கள், அது இவங்க ரெண்டு பேரும் அப்படி இவர் ஃபாலோ பண்ணி ஷியோரையை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாரு அவங்களுக்கு தெரியாமல், அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரியெல்லாம். இந்த விஷயம்லாம் ஷியோரைக்கும் ஒரு டைமில் புரிய வரும், இவர் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிப்பாங்க சீக்ரெட்டாக. அந்த பழக்கத்தினால ஹேஜூன் என்ன ப்ராப்ளம்லாம் மாட்டுறாரு, அந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணுறாரு, அந்த கேஸில் நடந்த உண்மை என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த படம் போகும். அதுக்கப்புறமா ஷியோரே தான் பண்ணாங்க இந்த கொலையை அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. பிகாஸ் இந்த படம் பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஒரு யார் கொலை பண்ணா அப்படிங்கிற ஒரு மோடில் போகிற படம் கிடையாது. இந்த படம் எப்படின்னா, எப்படி ஏன் கொலை பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவங்களை நோக்கி தான் அந்த படம் ட்ராவல் பண்ணும். ஸோ இது ஒன்றும் பெரிய சஸ்பென்ஸாக தான் நான் ஒன்றும் பிரேக் பண்ணலை. ஸோ இந்த படம் இந்த படத்தோட ஃபுல் அதாவது மெயினான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸே. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து பல சம்பவங்களும் நடக்கும். அப்புறம் உண்மையாகவே ஷியோரே எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிற மாதிரியும், ஹேஜூன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற இவங்களோட சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த படத்தோட பாக்கி இருக்க திரைக்கதை. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் இந்த படம் போகும். அண்ட் இந்த த்ரில்லர் எண்டில் ஒரு நல்ல கிளைமேக்ஸும் இருக்குது, ட்விஸ்ட்டும் இருக்குது. ஸோ இது ஓவரால் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். இந்த படத்தை நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு படத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.